வாகன காப்புறுதி, மருத்துவ காப்புறுதி, சட்ட காப்புறுதி, தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம்னிசர்வ் சொல்யூஷன்ஸ். அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம். காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னிசர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான். இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள். அலையுங்கள் 078-311-1584. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் தேவா மதன், வாசிப்பவர் AS பாரதி. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சூரிச்சில் விபத்துக்கு பிறகு தப்பிய இளம்பிரிட்டன் நபர் விமான நிலையத்தில் கைது. ஓல்டனில் நகைக்கடையில் கார் மோதி கொள்ளை, கடை உரிமையாளர் காயம். சைபர் டேட்டிங் தளங்களில் சிறுமியை ஏமாற்ற முயன்ற 48 வயது சுவிஸ் நபர் கைது. ஜெனீவாவிலிருந்து அதிக எரிபொருளோடு பறந்த விமானம் செய்த வினோதமான செயல். தொலைபேசி மோசடியில் 18 வயது பெண் மற்றும் சிறுமி கைது. சுவிஸ் போலீஸ் நடவடிக்கை. சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே நிறுவனத்தின் முட்டாள்தனமான தீர்மானம், அரசியல்வாதிகள் விமர்சனம். சுவிட்சர்லாந்தில் வாழும் ஐரோப்பிய குடிமக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு உரிமை. சுவிஸ் சோலத்தூன் மாநிலத்தில் 120 நாய்கள் கொல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. வெறும் 5 லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு. உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களிடம் தனியார் வங்கிக் கடன், வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். SMTS Immobilien, 40 வருட அனுபவம். SMTS Immobilien, Rüterswil-Straße 43 8735 St. Gallen-Kappel. சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே. என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க. இங்க பாருங்க, வீடு, கிச்சன், குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க. மாடர்ன் ஹவுஸ். வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும். மாடர்ன் ஹவுஸ். உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம். இப்பவே அழையுங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் சோலத்தூன் மாநிலத்தில் உள்ள ஒரு பண்ணையில் இருந்து மீட்கப்பட்ட 120 நாய்கள் கடுமையான ஊட்டச்சத்து குறைவு மற்றும் நோயால் அவதிப்பட்டதால் அதிகாரிகள் அவற்றை மனிதாபிமான காரணங்களுக்காக கொல்ல வேண்டி இருந்ததென்று தெரிவித்துள்ளனர். மாநில விலங்கு நலத்துறை வெளியிட்ட தகவலின்படி பண்ணையில் இருந்த நாய்கள் பெரும்பாலும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் அவற்றை மீட்டு சிகிச்சை அளித்தாலும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அவற்றை உயிரிழக்கச் செய்வது தவிர வேறு வழியில் என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆனால் மிருக உரிமை செயற்பாட்டாளர்கள் இந்த முடிவை கடுமையாக எதிர்த்துள்ளனர். அவர்கள் கூறுகையில் அதிகாரிகள் மிகுந்த அவசரமாக செயல்பட்டதாகவும் பல நாய்கள் சரியான சிகிச்சை பெற்றிருந்தால் மீள முடியும் எனவும் வலியுறுத்துகின்றனர். அத்தோடு அந்த பண்ணையின் மோசமான நிலை குறித்து தாங்கள் ஏற்கனவே பலமுறை எச்சரித்திருந்ததாகவும் ஆனால் அதிகாரிகள் அதை பொருட்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த பண்ணை நாய்களை வளர்த்து விற்பனை செய்த ஒரு பிரீடரால் நடத்தப்பட்டதாகவும் அவர் பல வீடுகளில் இருந்து விலங்குகளை ஏற்றுக்கொள்வதிலும் ஈடுபட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் அங்கிருந்த சில குதிரைகளும் மோசமான உடல்நிலையோடு மீட்கப்பட்டு மாநில விலங்கு மருத்துவ அதிகாரிகளால் பாதுகாப்புக்காக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் மிருக நலனுக்கான சட்டங்கள் மிகவும் கடுமையாக அமல்படுத்தப்பட்டாலும் இத்தகைய சம்பவங்கள் இன்னும் இடம்பெறுவது மக்களிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளது. மிருக பாதுகாப்பு அமைப்புகள் விலங்குகள் மீதான அலட்சியத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேலும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன. சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமிடையே உருவாகி வரும் புதிய ஒப்பந்தத்தின் கீழாக நாட்டில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான ஐரோப்பிய குடிமக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு உரிமை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் சுமார் 1800 பக்கங்களை கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. புதிய ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் சுவிஸ் பொருளாதாரத்தை ஐரோப்பிய சந்தையோடு மேலும் இணைத்து முதலீடு மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதாகும். ஆனால் இதற்காக சுவிட்சர்லாந்து பல துறைகளில் ஐரோப்பிய விதிமுறைகளோடு தன்னை ஒத்திசைக்க வேண்டியிருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெரிய மாற்றமாக கருதப்படும் விதி ஒன்றின்படி சுவிட்சர்லாந்தில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து வசித்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் வேலை அல்லது மொழித்துறன் ஒருங்கிணைப்பு சான்றுகள் இல்லாத போதும் நிரந்தர குடியிருப்பு உரிமையை பெற முடியும். நிபுணர்கள் கணக்கெடுகையில் தற்போது சுமார் 7 லட்சம் பேர் உடனடியாக இந்த புதிய உரிமைக்கு தகுதி பெறலாம். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 கணக்கானோர் இதே உரிமைக்கு சேரக்கூடும் எனவும் கருதப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் அரசியல் ரீதியாக பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. எதிர்ப்பாளர்கள் இது சுவிட்சர்லாந்தின் சமூக சேவைகள் மற்றும் நிதி வளங்களுக்கு பெரும் சுமையை கொண்டு
கொண்டு வரும் என எச்சரிக்கின்றனர். ஆனால் ஆதரவாளர்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, தொழிலாளர் பற்றாக்குறை தீர்வு மற்றும் ஐரோப்பிய சந்தையில் நிலைத்தன்மை உறுதி செய்வதற்காக இது அவசியமான முன்னேற்றம் என கூறுகின்றனர். சுவிட்சர்லாந்து பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நெருக்கமான ஆனால் சுயாட்சி உறவை பேணி வந்த நிலையில் இந்த புதிய ஒப்பந்தம் அந்த சமநிலையை மாற்றக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் பாலின சம்பள சமநிலை இன்னும் எட்டப்படவில்லை என்பதை காட்டும் புதிய தகவலை கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகம் FSO வெளியிட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான தரவுகளின்படி பெண்கள் சராசரியாக ஆண்களை விட குறிப்பிடத்தக்க அளவில் குறைவான சம்பளத்தை பெற்றுள்ளனர். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகையில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் அறிவாற்றல் சார்ந்த பணிகளில் இந்த வேறுபாடு மிகுந்ததாக காணப்படுகிறது. அந்த பிரிவில் பெண்களின் வருடாந்திர மத்திய சம்பளம் சுமார் 96,000 சுவிஸ் பிராங்குகள் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் அதே நிலைப்பணியில் உள்ள ஆண்களின் மத்திய சம்பளம் 1,17,000 பிராங்க் என பதிவாகியுள்ளது. இதன் பொருள் பெண்கள் ஆண்களை விட சுமார் 18% குறைவாக சம்பளம் பெறுகின்றனர் என்பதாகும். பாலின வேறுபாடு குறைவாக இருப்பது மகிழ்ச்சிகரமான சில துறைகளில் மட்டுமே காணப்படுகிறது. குறிப்பாக பயிற்சியாளர்கள் பிரிவில் ஆண் பெண் இருவரும் ஒரே அளவு ஊதியத்தை பெறுகின்றனர் என்று ஆய்வு குறிப்பிடுகிறது. சுவிட்சர்லாந்து பாலின சமத்துவத்தை சட்ட ரீதியாக பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தாலும் சம்பள வேறுபாடு இன்னும் தொடர்வது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக கவலைக்குரியதாக கருதப்படுகிறது. நிபுணர்கள் இது குறித்து கூறுகையில் மேலாண்மை நிலைகள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படாமையே இதற்கு காரணம் எனவும் நிறுவனங்கள் இதனை சரி செய்ய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி ரயில்வே நிறுவனம் SBB புதிய ரயில் வண்டிகளுக்கான பெரும் ஒப்பந்தத்தை ஜெர்மனியின் சிமென்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கியிருப்பது அரசியல் வட்டாரங்களிலும் ஊடகங்களிலும் கடுமையான விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. சுவிஸ் நிறுவனமான ஸ்டாட்லர் ரயிலுக்கு பதிலாக வெளிநாட்டு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பது பலரிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் 2 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஆகும். சுவிஸ் உற்பத்தியை விட சிமென்ஸ் நிறுவனம் சிறிதளவு குறைந்த விலை மற்றும் நிலைத்தன்மை மதிப்பீட்டில் உயர்ந்த மதிப்பெண் பெற்றதனால் அவர்களை தேர்ந்தெடுத்ததாக SBB விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் அரசியல்வாதிகள் இந்த முடிவை முட்டாள்தனமான தீர்மானம் என கடுமையாக விமர்சித்துள்ளனர். தேசிய சபை உறுப்பினர் கெர்ஹார்ட் பிஸ்டர் கூறியதை மேற்கோள் காட்டி பிளிக் நாளிதழ் எவ்வளவு முட்டாளாக இருக்க முடியும் என்ற தலைப்பை இன்றைய பத்திரிகையில் வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் கூட்டாட்சி போக்குவரத்து துறை சுவிட்சர்லாந்து சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களின் கீழ் இருப்பதால் நாட்டுக்குள் உள்ள நிறுவனங்களுக்கு முன்னுரிமை வழங்க முடியாதென விளக்கியுள்ளது. ஆனால் பல அரசியல்வாதிகள் சட்டம் சில அளவில் சுவிஸ் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு அளிக்கிறது என வாதிடுகின்றனர். ஸ்டாட்லர் ரயில் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக சுவிஸ் உற்பத்தி துறையில் பெரும் பங்காற்றி வந்ததால் இந்த முடிவு உள்ளூர் தொழில்துறைக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என வணிக வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. மக்கள் வரி பணத்தில் நிதியளிக்கப்படும் திட்டங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்குவது நியாயமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாநிலத்திலிருந்து இன்று முதல் ஒருமுறை பயன்படுத்தும் டிஸ்போசபிள் சிகரெட் விற்பனை செய்வது சட்டவிரோதமாகியுள்ளது. மாநில அரசின் புதிய தடை அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது. இதை மீறி விற்பனை செய்யும் கடைகளுக்கு அதிகபட்சமாக 40,000 சுவிஸ் பிராங்க் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவா அரசு இதன் நோக்கம் பொதுமக்களின் உடல் நலத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதே என விளக்கியுள்ளது. ஒருமுறை பயன்படுத்தும் சிகரெட் அதிக அளவு பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்குவதோடு இளம் தலைமுறையில் புகைப்பிடிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கக்கூடும் என்பதையும் அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் புகையிலை துறையின் உலக பிரமாண்டமான பிலிப் மாரிஸ் இந்த முடிவை எதிர்த்து சட்ட ரீதியான நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறது. அந்த நிறுவனம் கூறுகையில் கூட்டாட்சி சட்டம் இன்னும் இத்தகைய பொருட்களின் விற்பனையை அனுமதிக்கிறது என்பதால் ஜெனீவாவின் தனிப்பட்ட முடிவு நாடு முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அதிகாரிகள் மீண்டும் சார்ஜ் செய்து பயன்படுத்தக்கூடிய ரீசார்ஜபிள் சிகரெட் சட்டபூர்வமாக தொடர அனுமதி உண்டு என தெளிவுபடுத்தியுள்ளனர். புகையிலை பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளில் சுவிட்சர்லாந்து சமீப ஆண்டுகளில் பல மாநிலங்கள் தனித்தனி விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன. இளம் தலைமுறையை நிக்கோட்டின் பழக்கத்திலிருந்து விலக்குவது அரசின் முக்கிய குறிக்கோளாகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான்.
உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. சுவிட்சர்லாந்தின் டிசினோ மாநிலத்தில் வயதானவர்களை இலக்காக கொண்டு நடைபெற்ற தொலைபேசி மோசடியில் செக் குடியரசைச் சேர்ந்த 18 வயது இளம் பெண்ணும் ஒரு சிறுமியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் செக் குடியரசில் வசித்து வந்தவர்கள் என போலீஸ் மற்றும் பொதுச்சட்டத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணையில் தெரிய வருகையில் இந்த மோசடி முறை சுவிட்சர்லாந்தில் முன்பும் பலமுறை பயன்படுத்தப்பட்டுள்ள அதிர்ச்சி அழைப்புகள் வகை மோசடி முறையாகும். குற்றவாளிகள் தங்களை மருத்துவத்துறையில் பணியாற்றும் நபர்கள் என கூறி ஒரு மூத்த குடிமகளிடம் அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறியுள்ளனர். அவர்களின் நெருங்கிய உறவினர் ஒருவர் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் உடனடியாக சிகிச்சைக்காக ஒரு பெரிய தொகை பணம் தேவைப்படுகிறது என்றும் கூறி சில மணி நேரங்களுக்குள் பணம் அளிக்குமாறும் அழுத்தம் கொடுத்துள்ளனர். மோசடிக்காரர்களின் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மூத்த பெண் தன்னிடமிருந்த பணம் மற்றும் வீட்டில் வைத்திருந்த நகைகளை வழங்கியுள்ளார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவரின் உறவினர் ஒருவர் உடனடியாக மைய எச்சரிக்கை நிலையத்துக்கு தகவல் அளித்ததால் போலீசார் விரைவாக நடவடிக்கை எடுத்தனர். பெரின்சோனா மற்றும் லோகர்னோ நகர போலீசின் உதவியோடு 2 இளம் பெண்களும் லோகர்னோவில் உள்ள ஹோட்டல் அறையில் கைது செய்யப்பட்டனர். மேலும் விசாரணையில் 2025 நவம்பர் 3ஆம் திகதி இரவு 9:30 மணிக்கு முன்பு அந்த சிறுமி மல்கண்டோனே பகுதியில் சென்று மூத்த பெண்ணிடமிருந்து பணமும் நகைகளையும் பெற்றுக் கொண்டமை உறுதியாகியுள்ளது. அந்த நகைகள் பெரும்பாலும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரும் தற்போது மோசடி குற்றச்சாட்டு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வழக்கு சிறுவர் நீதிமன்றம் மற்றும் பொதுச்சட்டத்துறை இணைந்து ஒருங்கிணைந்து நடத்தி வருகின்றன. இத்தகைய தொலைபேசி மோசடிகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை வழிகாட்டுதல்களை படித்து விழிப்போடு இருக்க வேண்டுமென போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். ஜெனீவாவிலிருந்து பிரான்சின் போர்ட்டோ நோக்கி பறந்த ஈசிஜெட் விமானம் அபூர்வமான சூழ்நிலையில் முழு பயணத்தையும் தரையிறங்கும் சக்கரங்களை துறந்தவாறு பறந்துள்ளது. விமானத்தில் ஜெனீவாவில் தவறுதலாக அதிக அளவு எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்தமையே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அக்டோபர் மாதத்தில் நடந்த இந்த சம்பவத்தை நிறுவனம் உறுதிப்படுத்தி பயணிகளுக்கு எந்தவித அபாயமும் இருக்கவில்லை என தெரிவித்துள்ளது. விமானம் புறப்பட்ட போது அதில் நிரப்பப்பட்ட எரிபொருள் அளவு திட்டமிட்ட அளவை விட மிகுந்திருந்ததால் விமானத்தின் எடை அதிகமாகி போர்ட்டோவில் பாதுகாப்பாக தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து விமானத்தை லேசாக்க எரிபொருளை விரைவாக எரிக்க தேவையான நடவடிக்கையாக விமானி பறக்கும் போது தரையிறங்கும் சக்கரங்களை துறந்தவாறு வைத்திருந்தார். இதனால் விமானத்தின் வினைத்திறன் குறைந்து எரிபொருள் பயன்பாடு அதிகரித்து பறப்பின் போது எடை படிப்படியாக குறைய முடிந்தது. இந்த முறை மிகவும் அரிதானதென்றாலும் விமான பாதுகாப்பு விதிமுறைகளின் கீழ் இத்தகைய நடைமுறைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. விமான அதிகாரிகள் இதுபோன்ற செயற்பாடுகள் குறிப்பிட்ட தொழில்நுட்ப காரணங்களுக்காக மட்டுமே செய்யப்படுவதாகவும் பயணிகளின் பாதுகாப்பு எந்த நிலையிலும் பாதிக்கப்படாதென்றும் விளக்கியுள்ளனர். ஈசிஜெட் நிறுவனம் சம்பவத்துக்கு பின் எரிபொருள் நிரப்பு நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு விமான இயக்கத்துறையில் சிறிய தொழில்நுட்ப பிழைகள் எவ்வாறு அபூர்வமான முடிவுகளுக்கு வழிவகுக்கின்றன என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக பேசப்படுகிறது. சுவிஸ் சைபர் குற்ற பிரிவு நடத்திய மறைமுக விசாரணையின் போது 14 வயது சிறுமியை சந்திக்க முயன்றதாக கூறப்படும் 48 வயது சுவிஸ் நபர் கடலோர பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அந்த சிறுமி உண்மையில் ஒரு மறைமுக போலீஸ் அதிகாரி என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நியூஷாத்தல் போலீஸ் வெளியிட்ட தகவலின்படி குற்றப்பிரிவு இணையத்தில் நடத்திய சைபர் பாட்ரோல் நடவடிக்கையின் போது இந்த நபர் அடையாளம் காணப்பட்டார். இவர் ஜூரா மண்டலத்தைச் சேர்ந்தவர் எனவும் ஒரு ஆன்லைன் டேட்டிங் தளத்தில் 14 வயது பெண் என நம்பியவரோடு தொடர்பு கொண்டு பாலியல் நோக்கத்தோடு சந்திக்க திட்டமிட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இவரை போலீசார் குறித்த இடத்தில் ரகசிய கண்காணிப்பின் கீழ் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் நியூஷாட்டல் குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 15 வயது சிறுமி இவரின் உண்மையான பலியாக இருந்தமை உறுதி செய்யப்பட்டது. அந்த சிறுமி மேற்கு சுவிஸ் மண்டலத்தில் வசித்து வந்துள்ளார். சிறுமியிடமும்
அவரது பெற்றோரிடமும் போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். இவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பல டிஜிட்டல் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றில் குழந்தை பாலியல் சார்ந்த சட்டவிரோதமான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளதோடு நியூஷாட்டல் குற்றப்பிரிவின் உடல் மற்றும் பாலியல் ஒழுங்கு பிரிவு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. நியூஷாட்டல் போலீஸ் இணையத்தில் நடைபெறும் குழந்தை பாலியல் குற்றச் செயல்களை தடுக்க தனது நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. குறிப்பாக டேட்டிங் தளங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் நடக்கும் சைபர் கண்காணிப்பு மற்றும் மறைமுக நடவடிக்கைகள் மூலம் இத்தகைய குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்யும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சூரிச் நகரத்தின் 6ஆம் வட்டாரத்தில் நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 கார்கள் மோதியதில் 3 பேர் லேசாக காயமடைந்தனர். விபத்துக்கு பொறுப்பான ஓட்டுநரும் அவரோடு சென்ற பெண்ணும் காயமடைந்தவர்களை புறக்கணித்து சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். போலீசின் தகவலின்படி விபத்து பிற்பகல் 3 மணியளவில் ரீட்லி மற்றும் லாங் மொயர் சாலைகளின் சந்திப்பில் ஏற்பட்டது. பின்னால் வந்த வாகனம் முன் சென்ற காரில் மோதி 3 காயமடைந்தனர். விபத்துக்கு பிறகு குற்றவாளிகள் தங்களது வாகனத்தை அங்கு விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். சூரிச் நகர காவல்துறை உடனடியாக விசாரணை ஆரம்பித்துள்ளது. விசாரணையின் போது தப்பியோடிய ஓட்டுநர் அதே இரவு சூரிச் விமான நிலையம் வழியாக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சூரிச் கண்டோன் காவல்துறையினர் விரைவாக நடவடிக்கை எடுத்தனர். அவர்கள் விமான நிலையத்தில் காப்பு குழுவை அமைத்து குறித்த நபர் மற்றும் அந்த பெண் துணையை விமானம் புறப்படும் முன் கேட் பகுதியில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 20 வயதான பிரிட்டிஷ் நாட்டு இளைஞர் என போலீஸ் தெரிவித்துள்ளது. விபத்துக்கான புகைப்பட அளவீடு மற்றும் பொருள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்க சூரிச் நகர போலீசின் விபத்து தொழில்நுட்ப பிரிவு சம்பவ இடத்துக்கு சென்று பணியாற்றியது. தற்போது அந்த இளைஞர் சூரிச் லிமட் மாநில வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது விபத்து இடத்திலிருந்து தப்பிய ஓட்டுநர் என்ற குற்றச்சாட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சூரிச் நகரில் அண்மை காலத்தில் நடந்த வாகன விபத்துகளின் தொடர் சம்பவங்களில் ஒன்றாகும். போலீஸ் பொதுமக்கள் விபத்து நேர்ந்தால் உடனடியாக நிற்கவும் உதவி செய்யவும் காவல்துறையை தொடர்பு கொள்ளவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஓல்டன் நகரில் உள்ள பேச்சுலர் சாலையில் நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை அதிகாலை அடையாளம் தெரியாத திருடர்கள் ஒரு காரை பயன்படுத்தி நகைக்கடையில் மோதிய பின் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளனர். போலீசின் தகவலின்படி இது அதிகாலை சுமார் 2:45 மணியளவில் நடந்துள்ளது. திருடர்கள் தங்கள் வாகனத்தை ராம்பொக் எனப்படும் மோதல் முறையில் கடைக்கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். அந்த நேரத்தில் கடையின் உரிமையாளர் அதே கட்டடத்தில் வசித்து வந்தார். அலாரம் ஒலித்தவுடன் அவர் உடனே கடைக்குள் சென்று நிலையை பார்க்க முயன்றார். அந்த சமயத்தில் அவர் முகமூடி அணிந்த 2 திருடர்களை எதிர்கொண்டுள்ளார். இதனால் அவர்களுக்கு இடையிலே திடீர் சண்டை ஏற்பட்டது. மோதலின் போது கடை உரிமையாளர் காயமடைந்ததால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் பல காவல் ரோந்து குழுக்கள் அங்கு வந்தாலும் குற்றவாளிகள் கருப்பு நிற BMW X5 காரில் தப்பிச் சென்றுள்ளனர். விரைவில் தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கை எதுவும் இதுவரை பலனளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கொள்ளையர்கள் எவ்வளவு மதிப்புள்ள பொருட்களை திருடிச் சென்றார்கள் என்பது குறித்து இதுவரை துல்லியமான தகவல் கிடைக்கவில்லை. மேலும் கடை மற்றும் கட்டடத்துக்கான சேதத்தின் அளவையும் போலீஸ் இதுவரை கணக்கிடவில்லை. சோலோத்துன் கண்டோன் காவல்துறை உடனடியாக விசாரணை ஆரம்பித்து சம்பவத்தை பார்த்திருக்கக்கூடிய சாட்சிகளை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த சம்பவம் சமீப காலமாக சுவிட்சர்லாந்தில் நிகழ்ந்து வரும் தொடர் வாகன மூல கொள்ளை சம்பவங்களில் ஒன்றாகும். பொதுமக்கள் இரவு நேரங்களில் கடைகள் மற்றும் வீடுகள் பாதுகாப்பாக பூட்டப்பட்டுள்ளனவா என உறுதி செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை 24 மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் 24.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.